ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். உலக சுகாதார தினம் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 7ஆம் தேதி உலகம் முழுசும் கொண்டாடப்பட்டு வருது. முக்கியமான உடல்நல பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் ஒவ்வொரு தனிநபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் இந்த நாள் நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த நாள் உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO உடைய அடித்தளத்தை நினைவு கூறுகிறது. உலகெங்கிலும் இருக்கிற மக்கள், அப்புறம் மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் இந்த நாளை கொண்டாடவும், முக்கியமான உடல்நல பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒன்று கூடுறாங்க. இது சுகாதார பிரச்சனைகள், சுகாதார சேவைகள் மற்றும் பலவற்றை பற்றி பேசுவதற்கு ஒரு நினைவூட்டலாக செயல்படுது. நல்ல ஆரோக்கியம் ஒரு அடிப்படை மனித உரிமை. அதனால நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும் தேவையான நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினம் ஒரு முக்கியமான கருப்பொருளை மையமாக கொண்டு செயல்படுது. அதன்படி இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னாக்கா, எனது ஆரோக்கியம் எனது உரிமை. இந்த கருப்பொருள் எல்லா இடங்களிலும் தரமான சுகாதாரமான சேவைகள், கல்வி மற்றும் தகவல், அத்துடன் பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான காற்று, நல்ல ஊட்டச்சத்து, தரமான வீடுகள், ஒழுக்கமான வேலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் ஆகியவற்றை பெறுவதற்கான அனைவருக்கும் உரிமையை வென்றெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. WHO உலகளாவிய சுகாதார நிர்வாகத்தில் ஒரு குறிப்பிட்ட மைல்கல்லை எட்டியிருக்குன்னே சொல்லலாம். இது பொது சுகாதார சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச முயற்சிகளை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. முதல் உலக சுகாதார தினம் 1950 கொண்டாடப்பட்டுச்சு. இது முதல் உலகளாவிய சுகாதார விழிப்புணர்வு நாட்களில் ஒன்றுனே சொல்லலாம். அப்போதிலிருந்து இது முக்கியமான சுகாதார பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், உலகளாவிய சுகாதார பாதுகாப்பான சமமான அணுகலுக்கு ஆதரவளிக்கும் ஒரு முக்கியமான தளமாக செயல்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் WHO கவனம் செலுத்த ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை தேர்ந்தெடுக்குது. நோய் தடுப்பு முதல் மனநல விழிப்புணர்வு வரையிலான முக்கியமான உடல்நல கவலைகளை நிவர்த்தி செய்யுது. பல ஆண்டுகளாக இந்த நாள் கல்வி மற்றும் செயல்பாட்டிற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக உருவெடுத்திருக்கு. தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து சுகாதார மற்றும் சுகாதார சேவைகளை அணுகிறதுக்கு முன்னுரிமை அளிக்குது. இது ஒரு அடிப்படை மனித உரிமைக்காக ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்துவதற்கான கூட்டு பொறுப்பை நினைவூட்டுகிறது. அப்புறம் ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதுகாக்கும் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தீர்மானங்களை நிவர்த்தி செய்கிறது. ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை நடத்துறதுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்வாழ்வும் முக்கியம். இது உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வை உள்ளடக்கியது. தனிநபர்கள் சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்க உதவுது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுவதன் மூலமும், தேவைப்படும் போது மருத்துவ உதவியை நாடுவதன் மூலமும், ஆதரவான உறவுகளை வளர்ப்பதன் மூலமும் மக்கள் தங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்த முடியும். சரி, இந்த உலக சுகாதார தினத்தில் நம்மளுடைய பங்கு என்ன? முதல்ல தனிநபர் மட்டத்தில் பார்க்கலாம். சத்தான உணவுகளை உட்கொள்கிறது, போதுமான தூக்கம் பெறுறது, வழக்கமான உடற்பயிற்சி செய்கிறது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதை இவற்றை அறவே தவிர்க்கிறது. அப்புறம் அந்தந்த வயதுக்குரிய தேவைப்படக்கூடிய தடுப்பூசிகளை போட்டுக்கிறது. மருத்துவரை அடிக்கடி பார்த்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை சரி பார்த்துக்கிறது. மன அழுத்தத்தை சமாளிக்கிற வழிமுறைகளை கண்டறிகிறது. யோகா அல்லது தியானம் போன்ற தளர்வு நுட்பங்களை பயிற்சி செய்கிறது. விபத்து மற்றும் காயங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறது. சமூக அளவில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையினுடைய முக்கியத்துவத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய சமூகத்தில் புகைப்பிடிக்காத பகுதிகளை உருவாக்கலாம். அப்புறம் அனைவருடைய ஆரோக்கியமான உணவு விருப்பங்களை எளிதில் அணுகக்கூடியதாகவும், உடலுக்கு பயிற்சி தரக்கூடிய வேலைகளை அன்றாட வாழ்க்கையில் வழங்குறதன் மூலமாகவும் மேம்படுத்தலாம்.
அப்புறம் உள்ளூர் மருத்துவமனையில் அல்லது சுகாதார கிளினிக்குகளில் தன்னார்வ தொண்டு செய்யலாம். உலக அளவில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் மாதிரியான அமைப்புகளுடைய பணிகளை ஆதரிக்கிறது. அப்புறம் சுகாதார கல்வி, தடுப்பூசி மற்றும் பிற சுகாதார சேவைகளை வழங்குவதற்கான திட்டங்களில் பங்காற்றுறது. அனைவருக்கும் சிறந்த சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கான கொள்கைகளை ஆதரிக்கிறது. தனிநபர் ஆரோக்கியம்தான் வீட்டோட ஆரோக்கியம், வீட்டோட ஆரோக்கியம்தான் ஊரோட ஆரோக்கியம், ஊரோட ஆரோக்கியம்தான் மாநிலத்தோட ஆரோக்கியம், மாநிலத்தோட ஆரோக்கியம்தான் நாட்டினுடைய ஆரோக்கியம், நாட்டினுடைய ஆரோக்கியம்தான் உலகத்தினுடைய ஆரோக்கியம். ஸோ தனிநபரில் ஸ்டார்ட் ஆகுது. சுகாதாரமான முறைகளை நம்ம கையாள்வதன் மூலமாக இந்த உலகத்தை மிகவும் அழகானதாக நம்மால் மாற்ற முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.